you are safe and healthy with your family and friends. In the video, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 12th standard commerce chapter 9 fundamental resources பார்க்கிறோம். இதுல இந்த fundamental resourcesல human resourcesல நம்ம பார்க்க போறது significance of human resources. Significance னா என்ன அர்த்தம்னா importance of human resources. இது ஒரு 3 mark question. 3 mark questionல importance of all significance of human resources நம்ம கேட்டாங்கனாக்க at least 5 points எழுதுங்க. நீங்க explain with example ஓட கொடுக்குறீங்க. இதுல நான் இப்போ உங்களுக்கு நடத்துறது ஒவ்வொன்றுமே ஒரு ஹெட்டிங்லையுமே உங்களுக்கு மொத்தம் 5 headings நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். each heading I will explain you with 5 examples, at least 3 examples. ஒரு எக்ஸாம்பிளையுமே சப்டிவிஷனில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிறது ஜஸ்ட் நாட் ஃபார் த டாபிக் கிடையாது. நீங்கள் காலேஜஸில் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுவீங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டீச்சர் நாளைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி நீங்கள் செமினார் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த 7 பாயிண்ட்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி போய் எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஈச் பாயிண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிளோட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கோர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஹையர் ஸ்டடீஸில் எம்பிஏ, பிகாம், எம்காம் அண்ட் சிஏ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். செமினார் செட்டு, பேப்பர் ப்ரெசன்டேஷன், பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் என்ன பண்ணணும் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள் அதாவது ரியல் லைஃப் பிஸ்னஸ் வேர்ல்டோட நீங்கள் என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு நாலேஜ் நிறைய கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹையர் ஸ்கோர் எடுக்க முடியும், சென்டம் எடுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is only to the HR all the resources that can be used. HR என்ன பண்ணுறாரு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் எல்லா ரிசோர்ஸஸ்லையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெச்ஆர் தான் என்ன பண்ணுறாரு, எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணுறாரா? ஆமாம், ஹெச்ஆர் தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது, ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் அவைலபிள் ரிசோர்ஸையும் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிமிஸ்டிக்னு வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு என்விரான்மெண்ட்டையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் ஆப்டிமிஸ்டிக்லி யூஸ் த ஆல் அதர் ரிசோர்ஸஸ். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எந்த வழியில் யூஸ் பண்ணுறாங்கன்னா 3 எக்ஸாம்பிள். டேலண்ட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ் ப்ரமோஷன் டெவலப்மெண்ட் அண்ட் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, லீகல் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்டோட அவங்க எது பண்ணாலுமே எல்லா ரிசோர்ஸஸையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னாக்க லீகல் அண்ட் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோட தான் யூஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாங்க. டேலண்ட் மேனேஜ்மெண்ட்றது ஒரு முக்கியமான ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, ஒரு வளம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மனித வளம் எவ்வாறு பயன்படுது டேலண்ட் ரிசோர்ஸஸ்னாக்க, ஒரு கேண்டிடேட் ரைட் கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹையரிங் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த கேண்டிடேட் டேலண்டடாக இருக்காங்களா, ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களா, நாலேஜ்ஃபுல்லாக, அவங்க ஒர்க் ரிலேட்டட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரைனிங் செலக்ட் பண்ணுறது. அடுத்தது ட்ரைனிங் கொடுக்குறது. ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. எம்ப்ளாயி கரெக்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டு அட்மிஷன் பண்ணுறது, அப்பாயின்ட் பண்ணுறது. ரைட் கேண்டிடேட்டு ரைட் பிளேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட் கொடுக்குறது, மோட்டிவேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் கொடுக்குறது, ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சரை சொல்லிக் கொடுக்குறது. ஒரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் உங்களுக்கு போக உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஓகே, ஸோ இந்த வகையிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஆர்ங்கிறவங்க ஆர்கனைசேஷனில் எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்டிமிக்காகவும் எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ட்ரைவ் என்னவாக இருக்குது, அவங்களுடைய முக்கிய நோக்கம் ஆர்கனைசேஷனுடைய சக்ஸஸை நோக்கி தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ்க்காக அவங்க எல்லா விதமான ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பாயிண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹெச்ஆர். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் வந்து ஒரு கோர் ரிலேஷன், வெரி குட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க, இதில் என்னென்னலாம் டீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்டராக்ஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸ்
அவங்களுடைய டிபெண்டன்ஸ், அவங்களுடைய பிலாங்கிங்ஸ், அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்குள்ளே எப்படி இருக்கணும், இன்டராக்ஷன் இருக்கணும். இதில் ஹெச்ஆர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? டு ஷேப்பிங் அண்ட் மேனேஜிங் த எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுன்றது இந்த விஷயம் கிடையாது. இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னாக்க எம்ப்ளாயீஸ் கூட நல்லா பில்ட் பண்ணணும், ரிலேஷன்ஸை பில்ட் பண்ணுறது, பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுறது. எப்படின்னாக்க அவங்க பாசிட்டிவாகவும் ப்ரொடக்டிவிட்டிவாகவும், ஓகேங்களா, பாசிட்டிவாகவும் ப்ரொடக்டிவிட்டிவாகவும் எம்ப்ளாயீஸ் கிட்ட ரிலேஷன்ஸை பில்ட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனுடைய வெரி குட் கோர் கான்செப்டாக இருக்குது. அடுத்தது தேர்டு ஒன், ஹியூமன் ரிலேஷன்ஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹெச்ஆர். ஹியூமன் ரிலேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஓகேங்களா? அது ஹெச்ஆர்ங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? இந்த ஹெச்ஆர் வந்து டிஃப்ரெண்ட். ஹியூமன் ரிலேஷன்ங்கிறது ஹெச்ஆர், இந்த ஹெச்ஆர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் ஹெச்ஆர். ஆமாம், ஹியூமன் ரிலேஷன்ஸ் பாசிபிள் தான். எந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க 3 வகையில் 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஹியூமன் ரிலேஷன்ஸ் எப்படி பாசிபிள் ஆகுது ஹெச்ஆரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஹெச்ஆர் வந்து நான் ஹியூமன் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்டர்பிளே. இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னாக்க, எஃபெக்டிவ் லீடர்ஷிப், அடுத்தது எம்ப்ளாயீஸோடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸோட இன்டராக்ஷன் 2வது ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் கம்யூனிகேஷன் சேனல். 4வது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஸோ இது மூலமாக ஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு, ஹியூமன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. இப்போது அதில் வந்து இந்த 4 ஃபேக்டர் சொன்னாங்க இல்லையா, ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஃபேக்டர்ன்றது உங்களுக்கு 4 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 4 எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எஃபெக்டிவ் லீடர்ஷிப். எப்படி வந்து ஹெச்ஆர் எஃபெக்டிவாக லீடர்ஷிப் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஹெச்ஆர் தான் ஒரு டோனை செட் பண்ணணும் ஹியூமன் ரிலேஷன் கிட்ட. ஹியூமன் கிட்ட நல்ல ரிலேஷனாக இருக்கிறாங்க, அவர் என்ன செய்யணும், ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸு ஃபஸ்ட்டு டோனை செட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஹெச்ஆர் என்ன பண்ணுறாங்கனாக்க, அவர் தான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார் மற்றவங்களுக்கு. எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறது, எம்ப்ளாயீஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஓப்பனிங் இந்த கம்யூனிகேஷன் சேனல். கம்யூனிகேஷன் சேனல்ங்கிறது எம்ப்ளாயீஸோட ட்ரைவன்சஸ், கம்ப்ளைன்சஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக என்ன ஆகுது, எம்ப்ளாயீஸ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக பில்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. 2வது எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் லீடர்ஷிப், இதுக்கு தான் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். 2வது என்ன சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் இன்ட்ராக்ஷன். எப்படி எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு ஹெச்ஆர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் எம்ப்ளாயீஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி அண்ட் கொலாபரேஷன் கிரியேட் ஆகி ஒரு பாசிட்டிவ் ஒர்க் என்வாரன்மெண்ட் உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது எக்ஸாம்பிள், ஹியூமன் ரிலேஷன் பாசிட்டிவாக ஹெச்ஆர் கிட்ட கிரியேட் ஆகணும்னாக்க ஆர்கனைசேஷனில் 3வது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், போஸ்டரிங் ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஆர்கனைசேஷன் கல்ச்சரை போஸ்டர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், கல்ச்சர் இருக்கும், பிலீவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் ஒரு பிஹேவியர் இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணணும். எல்லா எம்ப்ளாயீஸும் ஈச் அதர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிலீவாக பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு, வேல்யூஸை ஆர்கனைசேஷனுக்கு ஒரு வேல்யூ இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஆர்கனைசேஷனோட ஐடென்டிட்டி பாசிட்டிவாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பிலீவ்ஸு, கல்ச்சர்ஸு, பிரின்சிபல்ஸு எல்லா எம்ப்ளாயீஸும் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்க, அங்கே எம்ப்ளாயீஸோடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோட் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி ப்ரமோட் ஆகும், இன்னோவேஷன் ப்ரமோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக ஹியூமன் ரிலேஷன்ஸ் என்னது எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. அடுத்து என்ன பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஓப்பனிங் த கம்யூனிகேஷன் சேனல். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் சேனல்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லாருமே இன்டராக்ட் வித் ஈச் அதர். அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு, அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா?
ஓகேங்களா. அவங்களுடைய தாட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட கன்சர்ன்ஸ், அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய இன்னோவேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ட்ரைவன்ஸஸை, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஃபீட்பேக் செஷன் வச்சுட்டே போகிறதுனால என்ன ஆகுவாங்க, எல்லா எம்ப்ளாயீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லா எம்ப்ளாயீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அங்கே என்ன டீம் பில்டிங் ஆகும், டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி நடக்கும், கொலாபரேஷன் நடக்கும், கம்யூனிகேஷன் நல்லா ப்ராப்பராக கம்யூனிகேஷன் சேனல் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் நல்லா யூட்டிலைஸ் ஆகும், பாசிட்டிவாக யூட்டிலைஸ் ஆகும் ஹெச்ஆர்ன்றத இங்கே நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸ் கேன் பி பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹெச்ஆர் இந்த வகையாக. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹெச்ஆர் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஹெச்ஆர் என்ன பண்ணுறாரு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஆப்டிமைசிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்ஆர் டஸ் நாட் டைரக்ட்லி மேனேஜ் த ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரணும், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரனர்ஷிப். ஓகேங்களா. இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் ஹெச்ஆர் எப்படி இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் எடுத்துக்கலாம். லேண்டுன்றது நம்ம வாழறதே என்னது, இந்த எர்த்தில் தான், லேண்டில் தான். வித்தவுட் லேண்ட் இது வந்து ஒரு பேசிக் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்டுங்கிறது லேண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை, நம்ம மனிதனே வாழ முடியாது. ஓகேவா. லேண்டுங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னா அதுக்கு ரா மெட்டீரியல், வாட்டர்லாம் எங்கேருந்து தான் வருது, லேண்டில் தான் வருது. ஸோ அதை வந்து ஹெச்ஆருக்கு வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணுறாரு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னாக்க லேபர். இப்போ லேபர்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த ஹெச்ஆர் வந்து ரொம்ப க்ரூஷியலாக ப்ளே பண்ணுறாங்க. க்ரூஷியல்னாக்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக, ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் கூட ப்ளே பண்ணி ஆகணும். ஆர்கனைசேஷனில் வித்தின் த ஆர்கனைசேஷனில் எப்படி வந்து ஆல் ஃபேக்டர்ஸை ஹெச்ஆர் யூட்டிலைஸ் பண்ணுறாரு, எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக, ஆப்டிமிஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது. லேபர் எடுத்துக்கிட்டேனாக்க அவர் என்ன பண்ணுவார், ஐடென்டிஃபை பண்ணி கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, ஹையர் பண்ணுறது, ரைட் கேண்டிடேட் வித் டேலண்ட், அவர் நெசசரி டேலண்ட்டும் ஸ்கில்ஸும் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கா, எதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை ஆர்கனைசேஷனில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேபர் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லேபருக்கு என்ன பண்ணணும்னாக்க அந்த டெக்னிக்கல் தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் சேஞ்சஸ் மாற டெக்னிக்கல் வந்து சேமாக இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்த 3 வருஷத்துல வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த 3 வருஷத்துல டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த அட்வான்ஸ் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இவரும் என்ன செய்யணும், அப்டேட்டடாக தன்னை அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான்ட்டு அந்த ஒர்க்கருக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த லேபர். ஓகேங்களா. அப்போ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், லேபர் ஹெச்ஆர் எப்படி அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்றது அதில் லேபர் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க, இதுக்கு ப்ரொடக்ஷன் க்ரோத் ஆகிறதுக்காக, இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, மோட்டிவேஷன் அண்டு என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹெச்ஆர் என்ன பண்ணுவார், அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். மோட்டிவேஷன் அண்டு என்கேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இதுக்காக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ப்ரொடக்ஷனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டாங்க. ஹெச்ஆர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸை எம்ப்ளாயர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ரெஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ்க்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஒர்க்குக்கு இவருக்கு காம்பன்சேஷன் ஃபேராக போய் சேர்ந்துதா அப்படின்றத அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். அதே போல் ஏதாவது ஒரு ஒர்க்கருக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதாவது அவருக்கு அந்த ஒர்க்கில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஒர்க் பிளேஸில் இம்மிடியட்டாக என்ன செய்யணும், அவருக்கு காம்பன்சேஷன், ஃபேர் காம்பன்சேஷன் அவருக்கு போய் சேர்ந்துதான்றதை ஹெச்ஆர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், லேபர்ஸில் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேபர்ஸில் வரும்போது ஹெச்ஆர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அந்த லேபரை. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கேபிட்டல் எடுத்துப்போம். இப்போ கேபிட்டல்னு எடுக்கும்போது
பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஹெச்ஆர் என்னவா இருக்கிறாரு அந்த கேபிட்டலில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஓகேங்களா? பிளான் பண்ணுறதுல கேபிட்டலில் முக்கிய கான்ட்ரிபியூஷன் ஹெச்ஆர் பிளான் பண்ணுறது. அது மட்டும் பேஸ்டு அந்த ப்ரொடக்ஷன் ஏற்ற மாதிரி அவர் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு, கேபிட்டலில் டூல்ஸ் அந்த என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு நெசசரி டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. இங்கே ஹெச்ஆர் வந்து க்ரூஷியலாக ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி இவர் என்ன பண்ணுவார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு அண்டு நியூ ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் எல்லாம் ஆர்கனைசேஷனில் லான்ச் பண்ணுறதுக்கு ஹெச்ஆரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ப்ரொடக்ஷன் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ணணும்னா இவர் என்ன எது கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, நியூ டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் அண்ட் ஆட்டோமேட்டட் மிஷின்ஸை லான்ச் பண்ணுறதுலையும் அதுக்கேற்ற ஸ்கில்ஸு அண்ட் ட்ரைனிங்ஸு எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கா, அது இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸு கொடுக்கறது. அந்த ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் அந்த நாலேஜ் இருக்கிற எம்ப்ளாயியை ஹையர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஹையர் பண்ணி கரெக்ட் பிளேஸில் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக. அடுத்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபோர்த் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னாக்க இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இதில் முக்கிய பங்கு வகிக்குது ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் இது என்ன பண்ணுறாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி கிரியேட்டிவிட்டி அண்டு இன்னோவேஷனுக்கு முக்கிய பங்கு ஹெச்ஆர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருனாக்க அந்த எனேபிளிங் கேண்டிடேட் யார்கிட்ட வந்து ஸ்கில் இருக்குது, டேலண்ட் இருக்குது, அண்ட் இன்னோவேஷன் இருக்குது, கிரியேட்டிவிட்டி இருக்குது, நியூ ஐடியாஸ்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் முன்னாடி அவங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அவங்கள முன்னாடி வர வைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகே, எதுக்கு இந்த ப்ரொடக்ஷனுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாஸ், இந்த ஸ்கில்ஸ் இருக்கிற எனேபிளிங் எம்ப்ளாயீஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னாக்க டெசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் ஹெச்ஆர் வந்து முக்கிய ரோல் வகிக்கிறார். எதுக்கு, டு எம்பவரிங் த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களே டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, நிறையா ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு எந்த எம்ப்ளாயி நல்லா டெசிஷன் மேக் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, எந்த எம்ப்ளாயீஸ் வந்து நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகுது, அந்த ப்ரொடக்ஷன் அப்ரோச் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4 சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள். இந்த விதத்தில் ஹெச்ஆர் வந்து ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நல்லா மேனேஜ் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஹெச்ஆர் கேன் பி யூட்டிலைஸ்டு ஆல் அதர் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஹெச்ஆர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா நான் உங்களுக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மீடியம் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாட்டம் லெவல் ஆர் ஃப்ரண்ட் லைன் ஆப்ரேஷன் சொல்லலாம், இல்லை லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எந்தெந்த ஹெச்ஆர்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுத்துக்கலாம், சிஇஓன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேனேஜிங் டைரக்டர்ஸ், போர்டு மெம்பர்ஸ். ஓகேவா? டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் சொல்லுவாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர், ஓகே, கரிக்குலம் கோஆர்டினேட்டர், இவங்கெல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிஃபை ரைட் கேண்டிடேட் ஃபார் த ரைட் பிளேஸ். கரெக்டான கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பிளேஸில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறது. அடுத்தது அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் அண்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காம்பன்சேஷன் அண்டு
பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு போய் சேர்த்தா அந்த எம்ப்ளாயி அந்த டேலண்டட் எம்ப்ளாயி அட்ராக்ட் ஆகிற மாதிரி அவரை டீடைன் பண்ணுறதுக்காக அந்த ஆர்கனைசேஷன்லேயே அவர் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க டாப் டேலண்டட் எம்ப்ளாயீஸ்லாம் ரிட்டைன் பண்ணுறது நல்ல காம்பன்சேஷன் அட்ராக்டிவ் காம்பன்சேஷன் பெனிஃபிட் பேக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு ஓகேவா மோட்டிவேஷன் அண்டு என்கேஜ்மெண்ட் கொடுத்தாரு ஓகேங்களா டெசிஷன் மேக்கிங் ஸோ இந்த வகையிலலாம் என்ன பண்ணுறாரு ஆர்கனைசேஷனுடைய போஸ்டர் பண்ணுறது ஆர்கனைசேஷனோட கல்ச்சரை போஸ்டர் பண்ணி கொடுத்தாரு ஓகே டெசிஷன் மேக்கிங்னா எம்ப்ளாயீஸை முக்கிய பங்கு கொடுத்தாரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறது ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் முன்னறிக்கை கொடுக்குறது ஸோ இந்த வகையிலலாம் என்ன பண்ணுறாங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது மீடியம் லெவல் மேனேஜ்மெண்ட். மீடியம் லெவல் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நீங்கள் டிபார்ட்மெண்டல் மேனேஜர் நிறைய டிபார்ட்மெண்ட் அதில் டிபார்ட்மெண்டல் மேனேஜர் அண்டு பிரான்ச் மேனேஜர் இருக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் மேனேஜர் பிரான்ச் மேனேஜருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹெச்ஆரோடைய பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இல்லையா அது ரொம்ப பாசிட்டிவாகவும் என்கேஜிங் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்துப்பாங்க மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில். அடுத்தது லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா ஃப்ராண்ட் லைன் ஆப்ரேஷன்னு சொல்லலாம். இது வந்து டே டு டே ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும். டே டு டே ஆப்ரேஷன்ஸு ஹெச்ஆரோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கிறதுனாக்கா அதுக்கு முன்னாடி லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் அதாவது ஃப்ராண்ட் லைன் ஆப்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் எந்தெந்த ஹெச்ஆரை சொல்லலாம் நீங்கள் ஃபோர்மேன் சூப்பர்வைசர் இவங்களுடைய ஒர்க் என்ன இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஷெட்யூலிங் பண்ணுறது அப்புறம் குட்டி குட்டி கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா ஹெச்ஆரோட டீம் அப் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது அடுத்தது அட்ரஸ் பண்ணுறது ஓகேங்களா. அந்த எம்ப்ளாயீஸோட ட்ரைவன்ஸஸ் கிளைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணி ஹெச்ஆரோட அப்பப்போ டீம் அப் ஆகி கொலாபரேட் பண்ணி என்ன செய்யுது அது சால்வ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி 3 levels ஆஃப் மேனேஜ்மெண்ட் டாப் லெவல் மீடியம் லெவல் லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆர் வந்து நல்ல வழியாக யூட்டிலைஸ் பண்ண பண்ணுறாங்க. அடுத்து ஹெச்ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். வெல் ப்ரொடெக்ஷன் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு வித் லெஜிஸ்லேட்டிவ் சட்டப்பூர்வமாக நல்ல சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இங்கே அந்த ஒர்க் பிளேஸை ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த ஆக்சிடெண்ட்டை ஃபஸ்ட்டு வராமல் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னாக்கா பாதுகாப்பு கொடுக்கணும் ஓகேங்களா. டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். இதுதான் லீகல் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஓகேவா. இதில் வந்து அந்த ஹெச்ஆர் நல்லபடியாக பாதுகாக்கப்படணும். வெல் ப்ரொடெக்டட் லீகல் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். ஒரு டிஸ்கிரிமினேஷன் ப்ரிவென்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அடுத்து என்ன செய்யலாம் ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் டிசபிலிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஓகேங்களா. அடுத்தது கலர் டிஸ்கிரிமினேஷன் அடுத்தது ரிலீஜியன் கேஸ்ட் ரிலீஜியன் டிஸ்கிரிமினேஷன் நேஷ்னல் லெவல் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பிளேஸில் வருது இல்லையா. இந்த டிஸ்கிரிமினேஷனில் இருந்தெல்லாம் அந்த எம்ப்ளாயீஸை ஹெச்ஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தை சட்டம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கணும் எப்படி இருக்கணும் சேஃப்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இப்போ ஓகேங்களா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம் ஓகே. அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயார் பண்ணுவாங்க மிஷினரிஸ்லாம் தயார் பண்ணுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒர்க்கர்ஸ்க்கு லேபர்ஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கணும். சேஃப்டி பாதுகாப்பு. இப்போ அப்படி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இம்மிடியட்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ்க்கு காம்பன்சேஷன் கரெக்டாக ஃபேராக போய் சேர்ந்துடா அப்படின்றத அந்த ஹெச்ஆர் வந்து இன்ஷூர் பண்ணணும். அடுத்தது அவர் என்ன பண்ணணும் டைம் பார்க்கணும். ஒர்க்கிங் அவர் கரெக்டாக இந்த ஒர்க் கரெக்டான நேரத்தில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை கூடுதலாக வேலை வாங்கப்படுதா
அந்த ஒர்க்கிங் ஹவரில் எம்ப்ளாயீஸ் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா, அடுத்தது ஓவர் டைம்லாம் ஹவர்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்களா, ஓவர் டைம் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொண்டு போய் சேருதா எம்ப்ளாயீஸ்க்கு, ரெஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ்க்கு போய் சேருதான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஹெச்ஆர்க்கு இருக்குது. இதெல்லாம் லீகல் ஃப்ரேம்வொர்க். ப்ரொடெக்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, அடுத்தது ஹெச்ஆரோடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் லேபர் எப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவங்களுடைய ட்ரைவன்சஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்களா, இல்லை கேட்கப்படுதா, அட்ரஸ் பண்ணப்படுதாங்கிறத முக்கியமான ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க்காக வச்சுக்கலாம். அது ஓகேங்களா. அடுத்தது இப்போ ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீ விபத்து நடந்துச்சு, இல்லை மேலே கீழே விழுந்துட்டாங்க, ஏதோ மிஷினில் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு உண்டான காம்பன்சேஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் ஒர்க்கர்ஸு ஃபேராக போய் சேருதா அப்படின்றத ஹெச்ஆர் என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணணும். அந்த லீகல் ஃப்ரேம்வொர்க்கை அப்ளை பண்ணி ஆர்கனைசேஷனுக்கு ஊக்குவிக்கணும். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயீஸோட ரைட்ஸ் எல்லாம் கேட்கப்படணும். மினிமம் த ரிஸ்க் ஆஃப் லீகல் கிளைம்ஸ் அண்டு லா சூட்டு வராமல் லீகல் கிளைம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஆக்ஷன் எடுக்காமல் இவங்களே முன்னாடி நின்று எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஆர்கனைசேஷனோட கோஆப்ரேஷனோட சால்வ் பண்ணணும். ஸோ லீகல் ஹெச்ஆர் ஆல் வெல் ப்ரொடெக்டட் பை லீகல் ஃப்ரேம்வொர்க். ஸோ நான் 5 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நடத்திருக்கேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.